வெல்கம் யூவர்ஸ். குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் வெஜிடபிள்ஸ் எப்படி பேஸ்கெட்டில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாங்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ட்ராயிங் நோட்டில் டைட்டில் எழுதிக்கோங்க. டைட்டில் வேணால் எழுதிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பேஸ்கெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொபோஷனேட் பண்ணிக்கோங்க. பேஸ்கெட்டோட ரிப்பையும் அதே மாதிரி ப்ரொபோஷனேட் பண்ணிக்கலாம். பேஸ்கெட்டுக்கு தென் கீழே நம்ம ப்ளைனாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு வீவிங் வயர் பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரிப்பையும் போட்டாச்சு. இதோட விளிம்புலையும் நமக்கு ட்விஸ்டட் வீவ் இருக்கிற மாதிரி நம்ம இதுக்கு ட்ரா பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் டயகனல் பெண்டு மாதிரி கொடுத்துக்கணும். அதோட எட்ஜ்லேயும் நமக்கு ஸ்கேலப்டு எஃபெக்டில் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது 3 டைமென்ஷனல் எஃபெக்டில் நமக்கு பார்க்குறதுக்கு வீவ் பண்ண மாதிரி எஃபெக்ட்டு, ட்விஸ்டட் வீவ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்கெட்டுக்கு 3 டிவைடட் பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ஹரிசாண்டல் வைஸ். அதுக்கப்புறம் அதை வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸாக ஒரு கர்வ்ஸ் எஃபெக்டில் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிளை ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணுற வெஜிடபிள் பம்கின் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெரிய வெஜிடபிள். அதை வச்சு நம்ம அடுத்த இருக்கிற குட்டி குட்டி வெஜிடபிள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம சின்ன இது பெரிய ஸ்கேலப்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கேலப்போட எட்ஜ்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டெம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ட்ரா பண்ணிடலாம். கேப்சிகம் பார்த்திங்கன்னா பம்கினை விட சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கேப்சிகம் ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கேப்சிகமுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக, ஏன்னா கேப்சிகம் விட டொமேட்டோ குட்டியாக இருக்கும், அதனால் அதுக்கு ஸ்டெம் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டோன்னா நமக்கு டொமேட்டோ ரெடி. அதுக்கப்புறம் பிரிஞ்சால் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய ஓவல் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிஞ்சாலுக்கு நம்ம ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு அதோட காம்பு பாகம், அதோட எட்ஜ் எப்படி இருக்கும்னா ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அந்த பெண்டு கொடுத்து நம்ம ட்ராயிங்கை பிரிஞ்சாலில் ட்ரா பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு கேரட், 2 கேரட் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடலாம். அந்த கேரட்டுக்கு லீஃபும் நம்ம என்ன பண்ணிடணும், ட்ரா பண்ணணும். ஏன்னா லீஃபோட கேரட் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் கேரட் மாதிரி இருக்கும். நம்ம ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா கேரட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் ட்ரா பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் ட்ரா பண்ணிடணும், அவுட்லைன் பண்ணிடணும். நம்ம பென்சிலில் 2-3 லைன்ஸ் போட்டிருப்போம். ஆனால் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ணும்போது ஒரே சிங்கிள் லைனாகவே ட்ரா பண்ணுங்கள். எது கரெக்டான லைன் உங்களுக்கு தோணுதோ அந்த லைனை மட்டும் நம்ம ட்ரா பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸையும் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரா பண்ணும்போது நம்ம பென்சில் மார்க்ஸை விட்டு மிஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரே லைனாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டார்க்கர் டோன் கொடுக்குற எல்லா இடத்துக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் லைன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம பென்சில் மார்க்ஸ் எல்லாத்தையும் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணோன்னா தான் நம்ம கலர் பண்ணும்போது ட்ராயிங் ரொம்ப பிரைட்டாக தெரியும். இந்த பிளாக் ஸ்கெட்ச் நம்ம கொடுக்குறதே க்ரையான்ஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு கலரை ஒவ்வொரு பார்ட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டு டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பம்கினுக்கு லைட் கலராக இருக்க எல்லோ கலரில் நம்ம என்ன பண்ணிடணும், கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷேடடாக ஒயிட் கலர் லைட்டிங் டோன் கொடுக்கறதுக்கு ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லோ கலரையுமே நம்ம கலர் பண்ணோம். தென் அதை விட டார்க்கர் கலராக இருக்கிற ஆரஞ்ச் கலர், பம்கின் எப்பயும் வந்துட்டு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த எல்லோவோடு சேர்ந்து நம்ம ஆரஞ்சையும் அதோட பிளெண்ட் பண்ணி விடணும். அப்போது நீங்கள் கொடுக்கும்போது ஃபில்லிங் வந்து ஸ்ட்ரோக்காக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபில்லப் பண்ணாமல் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாகவே நம்ம கனெக்ட் பண்ணணும். தென் ஸ்டெம்முக்கு, அதாவது காம்புக்கு க்ரீன் கலர் கொடுத்துருங்க. கேப்சிகமுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் நம்ம லைட் க்ரீன் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான் லைட்டிங் டோன் கொடுக்கறதுக்கு ஒயிட்டாகவே ஸ்பேஸ் விட்டுடுங்க. அந்த இடத்துல எங்கே லைட்டிங் டோன் வேணுமோ அங்கே மட்டும் விட்டுட்டு டார்க் க்ரீன் வச்சும் அது மேலே பிளெண்ட் பண்ணி விட்டுடணும். பிளெண்ட் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாகிடும். தென் அதே மாதிரி டொமேட்டோவோட காம்புக்கு க்ரீன் கொடுத்துட்டு டொமேட்டோ ஃபுல்லாக ரெட் கலரில் ஃபில்லப் பண்ணோன்னா அழகாக இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் லைட்டிங் டோனுக்கு ஒயிட் ஸ்பேஸ் விட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ரைட் சைடில் ஃபுல்லாக எல்லாமே என்ன பண்ணிக்கணும், லைட்டிங் டோன் கொடுத்தோன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் விட்டோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும்.
நம்ம ட்ராயிங் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக தெரியும். தென் டொமேட்டோ வந்துட்டு ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்சாலோட காம்புக்கு க்ரீன் கலர் நம்ம கலர் பண்ணிடலாம். க்ரீன் கலரில் நம்ம எங்கெல்லாம் டார்க்கர் டோன் கொடுக்கணுமோ அங்கேயும் கொடுத்துட்டு, அடுத்தது பிரிஞ்சாலுக்கு வயலட் கலரில் கலர் பண்ணோன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் கலர் பண்ணும்போது ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொடுத்துட்டு மீத இடம் ஃபுல்லாக எல்லாமே டார்க்கராக வயலட்டில் கலர் பண்ணிவிடுங்க. அப்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நமக்கு லைட் வயலட் டார்க் வயலட்டுன்னு 2 கிடையாது. அதனால் ஒரே வயலட்டில் லைட்டர் டோன் டார்க்கர் டோன்னு நம்ம கொடுக்கணும். இதை மாதிரி தென் நெக்ஸ்ட்டு கேரட்டோட லீஃபுக்கு லைட் க்ரீன் நம்ம கலர் பண்ணிடலாம். லைட் க்ரீன் கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் டார்க்கர் ஷேடு தெரியறதுக்காக உள்ள டெப்த் காட்டுறதுக்கு டார்க்கர் டோன் வச்சு நம்ம டார்க் கலர் பண்ணிடணும். இப்படி டார்க்கர் டோன் பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டார்க்கர் டோன் எல்லா இடத்துலையும் நம்ம கலர் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரில் கேரட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிவிடுங்க. கேரட்டில் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதில் ஹைலைட் பண்ணுறதுக்கு சும்மா டார்க் கலரில் ரெட் கலர் வச்சு நம்ம அந்த டார்க்கர் டோன் காட்டிட்டோம் அப்படின்னா அப்போ கேரட் ஃபில்லிங் வந்து பார்க்கும்போது அதுலேயும் வந்து லைட்டிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரட்டோட ஒரு கேரட்டுக்கு இன்னொரு கேரட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த இடத்த செகண்ட் கேரட்டில் காட்டிட்டு ரிப்பில் நம்ம ப்ரௌன் கலர் வந்து கொடுக்குறோம். அது கொடுக்கும்போதுமே வந்துட்டு லைட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு அழிக்கிற மாதிரி ஒரு சைடில் வந்துட்டு நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கலர் பண்ணுங்கள். அப்போ அது பார்க்க ரியலாக வீவிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் கலர். தென் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடணும், நம்ம ப்ரௌன் வச்சு ஃபில்லப் பண்ணிடலாம். அதோட மேலே இருக்க ரிப்பை விட்டு கீழே வரும்போது டார்க்கர் ப்ரௌன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பேஸ்கெட் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடலாம், அதே ப்ரௌன் வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணிவிடுவோம். ஃபில்லப் பண்ணிவிட்டு தென் அதை டார்க்காக காட்டுறதுக்கு எட்ஜில் கொஞ்சம் டார்க்காக காட்டிடணும். தென் அதுக்கப்புறம் பிளாக் கலர் வச்சு அதில் மர்ச் பண்ணினோம் அப்படின்னா அந்த ரிப்பு பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த மடிப்பு ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எட்ஜில் மட்டும் பிளாக் கலர் கொடுக்கணும். அதே மாதிரி கார்னர்ஸில் பிளாக் கொடுத்து ஸ்ட்ரோக்காக தான் கொடுக்கணும். ஃபில்லிங்கே கிடையாது. இது ஸ்ட்ரோக் வச்சு ஃபில்லப் பண்ணும்போது அது பார்க்க ரியலாக வீவிங் பண்ண பேஸ்கெட் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடலாம். லாஸ்ட்டாக எட்ஜில் கீழே பாட்டமுக்கு பிளாக் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட் அது வீவிங்கோட எட்ஜில் ஒவ்வொரு வேர்ட்டிக்கல்லையும் நம்ம கொடுக்குற மாதிரி ஹரிசாண்டல்லையும் கொடுக்கணும். இப்போ வேர்ட்டிக்கலில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு கொடுத்தது அதே மாதிரியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் பாட்டமோட எட்ஜ்லேயும் அந்த ஒவ்வொரு ரிப்புக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணோம், டார்க்கர் பிளாக் கலர் வச்சு ஹைலைட் பண்ணும்போது நம்மளோட பேஸ்கெட் ரியலாக வீவிங் எஃபெக்டில் எம்போஸ் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரௌன் வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மிங்கிள் ஆகிடும் அந்த கலரோட. நெக்ஸ்ட்டு பிளாக் வச்சு அந்த விளிம்புலையும் என்ன பண்ணிக்கிறோம், அந்த பேஸ்கெட்டோட கலருக்கு ஈக்குவலாக அதை மர்ஜ் பண்ணி விட்டுடுறோம். தென் வெஜிடபிள்ஸோட ஒவ்வொரு கேப்லேயும் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கொடுத்துட்டு தென் பிளாக் வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணும்போது ரியலான கலராக இருக்கும். இப்போ நம்மளோட வெஜிடபிள் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.